கர்நாடக மாநிலத்தில் நேற்று முதற்கட்ட வாக்குப்பதிவு நடந்து முடிந்தது. அங்கு அனல் பறக்கும் தேர்தல் களம் குறித்து விவரிக்கிறார் சிறப்பு செய்தியாளர் சலீம். கர்நாடகத்தின் தேர்தல் களம் பரபரப்பாக காணப்படுகிறது. பாஜக எம்பி தேஜஸ்வி சூர்யா மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முதற்கட்ட வாக்குப்பதிவு நிறைவடைந்தது. அடுத்த கட்டமாக தான் அங்கே மொத்தம் 2 கட்டங்களில் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. மே 7ஆம் தேதி 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு. சரி, கர்நாடகாவில் எத்தனை சீட்டு தெரியுமா? நம்ம தமிழகத்தை விட மக்கள் தொகை அங்கே குறைவு என்பதால் சீட்டுகளும் குறைவு. மக்களவை சீட்டுகள் மொத்தமே 28 சீட்டு தாங்க. பாஜகவும் ஜேடிஎஸும், அதாவது மதசார்பற்ற ஜனதாதளம் குமாரசாமியுடைய கட்சியும் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்கிறாங்க. 28ல் பாஜக 25லையும் ஜேடிஎஸ் 3லையும் களம் காணுகிறார்கள். ஜேடிஎஸ் போன முறை யார் கூட இருந்தாங்க தெரியுமா? நாடாளுமன்ற மக்களவை தேர்தலில் காங்கிரஸோடு தேர்தலை சந்திச்சாங்க. இந்த முறை பாஜகவோடு சேர்ந்து தேர்தலை சந்திக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை தனியாக களமாடுகிறது. 28 தொகுதியிலும் களம் காணுகிறது. சரி, போன நாடாளுமன்ற மக்களவை தேர்தலின் முடிவுகள் எவ்வாறு இருந்தது? முழுக்க முழுக்க கர்நாடகாவில் சென்ற முறை பாஜகவுக்கு சாதகமாக இருந்தது. ஆனால் அப்பொழுது அங்கே பாஜக அரசு மாநிலத்தில், இப்பொழுது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. காங்கிரசுக்கு மக்கள் மாநிலத்தில் வாய்ப்பளித்திருக்கிறார்கள். மத்தியில் எத்தனை சீட்டுகளை தரப்போறார்கள் என்று பார்க்க வேண்டி இருக்கும். பாஜக எத்தனை எடுத்தாங்க போன தேர்தலில் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது 28ல் 25 எடுத்தார்கள். 1 சுயேட்சை வேட்பாளர், அவங்களும் பாஜக தான் சப்போர்ட், சுமலதா என்பவர். காங்கிரஸ் கட்சி ஒரே சீட்டு ஜெயிச்சாங்க, ஜேடிஎஸ் ஒரே சீட்டு ஜெயிச்சாங்க. 2 பேரும் கூட்டணி வச்சாங்க இல்லையா? 2 பேர் வாக்கு சதவீதத்தை நாம் பார்த்தோமே ஆயின் பாருங்க. முதல்ல 25 சீட்டு பாஜக 51% வாக்குகள் வாங்கியிருக்காங்க. காங்கிரஸ் ஒரே சீட்டு தான் 32% வாங்கியிருந்தாலும் ஒரே சீட்டு தான் அவங்களால எடுக்க முடிஞ்சு. ஜேடிஎஸ் 10% வாங்கியிருந்தாலும் ஒரே சீட்டு தான் அவங்களால எடுக்க முடிஞ்சது. இந்த முறை இந்த 10% இங்கே போனால் 60% ஆகுமா, அல்லது மக்கள் மாநிலத்தில் காங்கிரஸுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, அப்போ காங்கிரஸ் கட்சிக்கு சாதகமாக இந்த தேர்தல் அமையுமா? இதெல்லாம் நாம் பார்க்க வேண்டியிருக்கும். எது எப்படி இருந்தாலும் கர்நாடகாவை பொறுத்தவரை ஏற்கனவே நாடாளுமன்றத்தில் எடுத்த சீட்டுகளை பாஜக தக்க வைக்க வேண்டுமாயின் கர்நாடகத்திலையும் அவர்கள் ஏற்கனவே வென்ற பிரம்மாண்ட வெற்றியை பெற வேண்டும். 1-2 சீட்டை கர்நாடகாவில் அவங்க தவறவிட்டாலும் நாடாளுமன்றத்தை பொறுத்தவரை காங்கிரஸ், அதாவது பாஜக வட இந்தியாவிலையும் முழுமையாக வெற்றி பெற்று வைத்திருக்கிறார்கள். எந்த அளவு முடியுமோ அந்த அளவு வெற்றி உச்சபட்சத்தில் இருக்கிறார்கள். கர்நாடகாவிலும் உச்சபட்சத்தில் இருக்கிறார்கள். எத்தனை சீட் இங்கே குறைகிறதோ அத்தனை சீட்டு பாஜகவிற்கு நாடாளுமன்றத்தில் குறைய வாய்ப்புள்ளது. எனவே தான் பாஜக இங்கே மும்முரமாக களமாடுகிறது. சரி, காட்சிகள் எப்படி இருக்கிறது என்பதையும் நாம் பார்க்க வேண்டியிருக்கும். பெங்களூரு தெற்கு தொகுதியை பொறுத்தவரை அது ஒரு கௌரவ போர் என்று அரசியல் வல்லுநர்களால் விமர்சிக்கப்படுகிற தொகுதி. அந்த தொகுதியில் என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். ஏன் அது கௌரவ போர் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, பாஜகவை பொறுத்தவரை தேஜஸ்வி சூர்யா 33 வயது தான். அவர் சிட்டிங் எம்பி. பாஜகவின் ஆங்கிலத்தில் யங்கஸ்ட் எம்பி என்று அழைப்பார்கள். அவருக்கு பாஜக எம்பிக்கள்லேயே குறைவான வயதுடையவர் இவர்தான். அவரை எதிர்த்து இந்த முறை யார் நிற்கிறாங்கன்னா, அவர் சிட்டிங் எம்பி மீண்டும் தெற்கு பெங்களூருவில் நிற்கிறார். சர்ச்சைக்கு பெயர் போனவர், அடிக்கடி சர்ச்சையாக பேசிவிட்டார் என்று அவருடைய பெயர் அடிபடுவதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அவரை எதிர்த்து களமாடுபவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சௌமியா ரெட்டி. சௌமியா ரெட்டிக்கு 41 வயசு. சௌமியா ரெட்டியை பொறுத்தவரை சிட்டிங் அமைச்சர், கர்நாடகாவுடைய அமைச்சருடைய மகள் என்பது குறிப்பிடத்தக்கது. அதனால்தான் இது ஒரு கௌரவ போர் என்று பார்க்கப்படுகிறது. பாஜகவுடைய ஸ்டார் கேண்டிடேட் அவர், பாஜக அமைச்சரின் மகள். இவங்க எப்படி இருக்கும் என்பதை நாம் பார்க்க வேண்டி இருக்கும் தெற்கில். சரி, தெற்கு யார் வசம்? பெங்களூரு தெற்கு என்று கேட்டால் அது 1991ஆம் ஆண்டிலிருந்து பாஜகவின் கோட்டையாக இருப்பது குறிப்பிடத்தக்கது. சென்ற முறை தேஜஸ்வி சூர்யா களத்தில் நின்று வெற்றி பெற்றார். இந்த முறை என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல் கட்ட வாக்குப்பதிவு முடிந்தது இல்லையா? மத அடிப்படையில் வாக்கு கேட்டதாக தேஜஸ்வி சூர்யா மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணையம் தகவல் சொல்லியிருக்காங்க. அப்படி என்ன பேசிட்டார் அப்படின்னா, அவர் ஒரு டிவிக்கு கொடுத்த பேட்டியை அவரே அவருடைய எக்ஸ் வலைதளத்திலும் பதிவு செய்திருக்கிறார். ஊடகங்கள்லாம் அதை ரிப்போர்ட் பண்ணுறாங்க. அவர் பேசியது, பாஜக வாக்காளர்கள் 80%, ஆனால் வெளியே 20% மட்டுமே வாக்களிக்கிறோம். காங்கிரஸ் வாக்காளர்கள் 20%, ஆனால் அவர்கள்
வெளியே வந்து 80% வாக்களிக்கின்றனர் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கார். இவர் 80% 20% என்று சொல்வது அங்கே பெரும்பான்மையர் சிறுபான்மை சமூகத்தினரை பிரித்து இவ்வாறு அவர் சொல்கிறார் என்ற அடிப்படையில் மிகப்பெரிய கண்டன குரல்கள் எழுந்தன. இதன் அடிப்படையில் எஃப்ஐஆரும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேற்கொண்டு அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, பாஜக வாக்காளர்கள் வந்து வாக்களியுங்கள், ஏனென்றால் நீங்கள் வாக்களிக்கவில்லை என்றால் காங்கிரசின் 20% நிச்சயமாக வாக்களிக்கிறார்கள் என்று தேஜஸ்வி சூர்யா சொல்லியிருப்பதனால் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் கட்சி என்ன சொல்றாங்க, மக்கள்கிட்ட போய் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பாருங்க, பாஜக 10 வருஷம் ஆட்சியில் இருந்தாங்க. முதல்ல மாற்றம் தேவை, வளர்ச்சி வளர்ச்சி என்று பேசினார்கள். இப்பொழுது ஏன் வளர்ச்சியை பற்றி பேசுவது கிடையாது? காரணம், 10 வருஷம் ஆட்சி செஞ்சுட்டாங்க. மக்களை திருப்திப்படுத்தும் வகையில் அவர்களால் வளர்ச்சி எதுவும் செய்ய முடியல. பெரிய அளவில் கருப்பு பணத்தையும் வெளிநாட்டிலேருந்து கொண்டு வந்து மக்களுடைய வங்கி கணக்கில் போட முடியல. இதன் காரணமாகத்தான் வளர்ச்சி வளர்ச்சி என்று பேசினார்கள் முதல்ல. இரண்டாவதாக 400 பார் என்று பேசினார்கள். 400க்கு மேலே பாஜக கூட்டணி ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி. முதற்கட்ட தேர்தல் முடிந்தவுடனே 400 பார் பற்றி பெரிதாக பேசுவது கிடையாது. அதற்கு மாறாக மத துவேஷங்களை மக்கள் மத்தியில் பரப்புகிறார்கள். மத அடிப்படையில் மக்களை பிளவுபடுத்தி வாக்கு சேகரிக்கிறார்கள். நன்றாக கவனியுங்கள் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் கட்சி மக்கள்கிட்ட போய் வாக்கு சேகரிக்கும் போது பிரச்சாரத்தில் இதெல்லாம் சொல்றாங்க. அது மட்டும் இல்லை, லேட்டஸ்டா சில நாட்களில் காங்கிரஸ் கட்சி கையில் எடுத்திருக்கும் ஆயுதம் சொம்பு. முதலில் இந்த காட்சிகளை பார்த்து விடுவோம், பிறகு சொம்பு என்றால் என்ன என்பதை பார்ப்போம். ಬಿಜೆಪಿ ಕ್ಯಾ ಕರ್ನೆ ಜಾ ರಹಿ ಹೈ? ಈಗ ನಾನು ನಿಮಗೆ ಹೇಳಲಿಕ್ಕೆ ಹೊರಟಿದ್ದೀನಿ ಬಿಜೆಪಿ ಏನ್ ಮಾಡಕ್ ಹೊರಟಿದೆ ಅಂತ. ಭಾರತೀಯ ಚಂಬು ಪಾರ್ಟಿ भारतीय चंबू पार्टी नरेंद्र मोदी जी की पार्टी. பாரதிய சொம்பு பார்ட்டி என்று காங்கிரஸார் பாஜகவை விமர்சிக்கிறார்கள். சொம்பையும் கையில் எடுத்து வந்து விடுகிறார்கள் பிரச்சாரத்திற்கு. அப்படி ஒரு காட்சியைத்தான் நீங்கள் தற்பொழுது பார்த்தீர்கள். ஏன் சொம்பை கொண்டு வரீங்க அப்படின்னு சொல்லி காங்கிரஸார் என்ன விளக்கம் கொடுக்குறாங்க அப்படின்னா, இல்லை, மாநிலம், அதாவது வளர்ந்த மாநிலம் என்று பார்க்கும் பொழுது நம்ம இந்தியாவிலேயே தென்னிந்திய மாநிலங்கள் தான், குறிப்பாக தமிழ்நாடு, கர்நாடகா போன்ற மாநிலம் நம்மகிட்ட இருந்து வரியெல்லாம் வாங்கி, வட இந்திய மாநிலம் குறிப்பாக உத்தரப்பிரதேசம், இப்போ நம்ம தமிழ்நாடு வந்து 100 ரூபா கொடுத்தா 29 ரூபா தான் மத்திய அரசு திருப்பி தராங்க. அதே உத்தரப்பிரதேசம் 100 ரூபா கொடுத்தா 270 ரூபா திருப்பி தராங்க. அதே போலத்தான் அதே போலத்தான் கர்நாடகாவுடைய நிலைமையும் மோசமாக இருக்கிறது. அவர்கள் கொடுக்கும் வரி பணம் வட இந்திய மாநிலங்களுக்கு போகிறதே தவிர அவர்களுக்கு முழுமையாக திரும்பி வரவில்லை. கஜானாவிலிருந்து முழுமையாக எடுத்துக்கொள்கிறார்கள், காலி சொம்பை மட்டும் கொடுக்கிறார்கள் என்பதை குறிக்கவே நாங்கள் சொம்பை கையில் எடுத்து பிரச்சாரம் செய்கிறோம் என்று காங்கிரஸ் கட்சி பிரச்சாரம் செய்து வருகிறார்கள். பாஜகவிடம் கேட்கும் பொழுது, காங்கிரஸ் கட்சி இப்படி சொம்பெல்லாம் வச்சு பிரச்சாரம் பண்ணுறீங்களே, நீங்கள் என்ன செய்ய போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை, எங்களுடைய வெற்றி வாய்ப்பில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம், கூட்டணி நாங்கள் அமைத்து விட்டோம் மத சார்பற்ற ஜனதா தளத்தோடு. சென்ற தேர்தலில் ஓட்டு பர்சன்டேஜை கணக்கு போட்டு பாருங்க, நிச்சயமாக அதே ஓட்டு பர்சன்டேஜ் இந்த முறை விழுந்தால் நாங்கள் சென்ற முறையை போல அபாரமாக வெற்றி பெறுவோம். காங்கிரஸ் கட்சியின் பிரச்சாரம் பொதுமக்களிடையே ஈடுபடாது என்று பாஜகவினர் சொல்வது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.